கவுண்டன்பாளையம் முத்துரத்தின மரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. முத்துரத்தின மரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜிப்மர் இரத்த வங்கி இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தலைமை விருந்தினராக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்குதலின் அவசியத்தை எடுத்து கூறினார். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் தலைமை தாங்க ஜிப்மர் இரத்த வங்கி மருத்துவர் வடிவேல் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் மாநில அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவர் ரத்தினவேல் காமராஜன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில குஜ்ரிய கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் மற்றும் பள்ளி ஆலோசகர் ரத்னபிரியா ஆகியோர் உடனிருந்தனர். இம்முகாமில் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி, முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் நெடுஞ்செழியன், பள்ளி பொறுப்பாளர்கள் ஜஸ்டின் மற்றும் ஜீவா ஆகியோர் செய்திருந்தனர். நீங்களாம் காலேஜுக்கு போனீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு 2 தடவை ரத்தம் கொடுக்கணும். லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ரத்தம் கொடுத்து பாருங்க, ரத்தம் கொடுத்த உணவு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். அதனால ரத்தம் கொடுத்தா யாரும் தயக்காதீங்க. ரத்த தானங்கிறது உலகத்திலே எந்த பெரிய தானம், சிறந்த தானம் எதுன்னா ரத்த தானம் தான். உணவுலாம் இன்னைக்கு பெரிய செய்தியே கிடையாது. எங்க போனாலும் அன்னதானம் போடுறாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் செய்யறாங்க. யாராவது உணவு இல்லைன்னு சொன்னாங்க யார் வேணாலும் ஒரு 100 ரூபா உணவு வாங்கி விடுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரத்தத்தை நீங்க நல்ல மாதிரியா நாங்க ரத்தம் கொடுத்து ஒரு தகுதியும் இருக்குது. அந்த தகுதியை நீங்க கோட்டக்குப்பத்தில் சமூக சேவையையும் கருணை கவி அறக்கட்டளை நிறுவனருமான கவிதா சிவக்குமார் பல்வேறு சேவைகள் செய்து வருகின்றார். வாரம் ஒரு முறை உணவு வழங்குவது வழக்கம். அதேபோல் லப்போர்த் வீதியில் உள்ள OSBS மடத்தில் உள்ள முதியவர்களுக்கு உணவு வழங்கினார். முதியவர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருணை கவி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 114வது மனதின் குரல் நிகழ்ச்சி பாஜக நகர மாவட்டத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளரும் பாஜக மாநில செயலாளருமான வெற்றி செல்வன் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் ஆனந்த கண்ணன் மற்றும் OBC அணியின் மாநில பொருளாளர் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் SC அணி நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் மற்றும் நகர மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்தனர். मन की बात के श्रोताओं को भी इस बारे में बताना चाहिए।
तांबा और कांसे जैसी चीजों से बनी। உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் திருப்பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவில் திருப்பணிக்காக முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். அஞ்சு படி வரணும். ஒயர் அதிகமாகி போச்சுன்னா மேலே ஓட்டத்தை புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு வள்ளலார் தொண்டர் கோபி தலைமை தாங்க மடத்தின் அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மருத்துவர்கள் வினோத், நித்யா, ராஜேஸ்வரி, பிரவீன்குமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மருத்துவ சிகிச்சை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன், ராகவேந்திரன், பிரேம் கணேஷ், தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் நடைபெற்று அதற்கு தேவையான விளக்கங்களும் ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டது. அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்து நிகழ்ச்சிக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜ் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி கலியபெருமாள் நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் படிக்கும் திருப்புகழ், வேலெடுத்த பெருமாள், திருப்புகழ் காட்டும் வினைமேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகியல் சிகிச்சை நிபுணர் சங்கரி தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முருகப்பெருமான் அந்த
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புராணசிங்குபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்க மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி கலந்து கொண்டார். கண்காட்சியின் நோக்க உரையை இயற்பியல் விரிவுரையாளர் பக்ரிசாமி நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கணேஷ், பிரபாகரன் மற்றும் பரமேஸ்வரி நடுவராக செயற்பட்டு கண்காட்சி படைப்புகளை தேர்ந்தெடுத்தனர். கண்காட்சியை தலைமை ஆசிரியை, நிலை 2 ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கண்டு களித்தனர். நிகழ்ச்சியை தமிழ் ஆசிரியர் அமுதா தொகுத்து வழங்கினார். NSS ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் பால், நல்லாம் கௌரி, ஓவிய ஆசிரியர் ரகுநாத் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமை கருட வாகனத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திரு வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக தினம்தோறும் திருமஞ்சனமும் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற புதன்கிழமை அன்று ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் ரத உற்சவம் நடைபெறுகிறது. மேலும் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் 10 நாட்களும் தொண்டமாநத்தம் பகுதியில் உள்ள திருக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் மனோகரன், உபயதாரர்கள் மற்றும் தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதற்கான சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு மக்களிடையே பரவி வரும் டெங்கு காய்ச்சலை உழவர்கரை தொகுதி முழுவதும் அதனை தடுக்கும் வகையில் டெங்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் மூலகுளம் பகுதியில் துவக்கி வைத்தார். தொகுதி மக்கள் பேராதரவுடன் துவக்கப்பட்ட சைக்கிள் பேரணி தொகுதி முழுவதும் சசிபாலன் பேரவை நிர்வாகிகளால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் வழக்கறிஞர் சசிபாலன் மூலகுளம் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் தோறும் நேரடியாக சென்று டெங்குவை தடுப்பதற்கான வழிமுறைகளை மக்களிடையே எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பேரவை நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் ஒன்றியம் பாக்கம் கூட்ரோடு பகுதியில் எம்ஜிஆர் திடலில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி வாழ்த்துரை வழங்கினார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CB சண்முகம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர செயலாளர் மற்றும் 4 ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் அருள் மெடிக்கல்ஸ் குடும்பத்தினர் சார்பில் புரட்டாசி மாத மாகாளய பட்சத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு மாகாளய பட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை அமைந்துள்ளது. மாகாளயபட்ச காலத்தில் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் நாம் செய்யும் உதவிகளையும் தானங்களையும் நம்முடைய பித்ருக்கள் நேரடியாக ஏற்று அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்பது ஐதீகம்.
அதன் அடிப்படையில் முன்னோர்களுக்கு அன்னதானம் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். அறுபத்தி 8வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது. இதற்கான தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் இளையநம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், குணசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு முதல் குழந்தை பெற்ற 7 தாய்மார்களுக்கு ரூபாய் 13,000 வீதமும், இரண்டாவது குழந்தை பெற்ற 5 தாய்மார்களுக்கு ரூபாய் 18,000 வீதமும் மொத்தம் ரூபாய் 1,81,000ற்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த உதவித்தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமக்ரா சிக்ஷா ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் நோக்கில் பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 228 மாணவிகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், புதுச்சேரி அறிவியல் மற்றும் கோளரங்கம், பான்லே பால் உற்பத்தியாளர் நிலையம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் முனைவர் மோகன் சந்தித்து மாணவிகள் கலந்துரையாடினர். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முனைவர் சந்தானலட்சுமி, முனைவர் ராஜேந்திரன், சுற்றுலா பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், ஒருங்கிணைப்பாளர் பட்டதாரி ஆசிரியர் நாகராஜன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை சார்பில் மாபெரும் உலக ரேபிஸ் தின விழிப்புணர்வு ஓவியப் போட்டி தட்டாஞ்சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஓவியப் போட்டியை பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி தலைமையேற்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு மாணவர்கள் தீட்டிய ஓவியத்தை பார்வையிட்டு ரேபிஸ் விழிப்புணர்வு சிறந்த ஓவியத்தை பாராட்டி பேசினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை
நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மத்திய விலங்கு நல அதிகாரி டாக்டர் செல்வமுத்து ரேபிஸ் நோய் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் இந்த ஓவிய போட்டியில் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டிக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் தலைமை வகித்தார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் சிவக்குமார், வட்டம் 2 செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ், போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினர். போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், முத்திரையார்பாளையம் முத்திரையார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும், சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 3ஆம் இடம் பெற்றனர். 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எலைட் மாணவர்கள் 3ஆம் இடமும் பெற்றனர். இப்போட்டியில் 3 பிரிவுகளிலும் 30 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக சுழற்கோப்பை வழங்கினர். கபடி போட்டிக்கு நடுவர்களாக வட்டம் 2 பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பணியாற்றினர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேல்முருகன், பிரபு, மகேந்திரன், ஷாம், பூவரசன், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட நாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்டுரை போட்டி, மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் கல்லூரி வளாகத்தின் முகப்பு வாயிலை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களுடன் இணைந்து கல்லூரி வணிகவியல் துறை மாணவர்களும் செய்திருந்தனர். இந்நிகழ்வுகளில் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் ஜீவலட்சுமி, முனைவர் செந்தமிழ்கோ ஆகியோர் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட உறுதிமொழி ஏற்றனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்பேன் பகுதி வட்டார அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் பணிக்கு தானியங்கி வாகனங்கள் வழங்கி தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் பாலாஜி கல்லூரி வளாக முகப்பு வாயில் தூய்மைப்படுத்தும் பணியில் மாணவ மாணவியருடன் இணைந்து மேற்கொண்டார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மையம் சார்பில் ஊட்டச்சத்து மாத விழா நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திட்ட அதிகாரி நிர்மலா தேவி தலைமை தாங்க அங்கன்வாடி ஆசிரியர் சிவகாமி வரவேற்றார். நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சுகந்தி ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். விழாவில் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த கர்ப்பிணிகளுக்கு வளையணி விழா நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஊட்டச்சத்து அடங்கிய பெட்டகங்களை பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சி மற்றும் குழந்தைகளுக்கு மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்பேன் பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். என்ன சார்ந்த உங்கள் அனைவருக்கும் இது மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துகிறது. இன்னும் என்ன சில நேரங்களில் நம்முடைய அங்கன்வாடி பணியாளர் நிரந்தர புதுவை மூலகுளத்தில் இயங்கி வரும் பாரதி பல்கலை பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு 2 ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதி வாணர் சிவா வரவேற்றார். பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் விரிவுரையாளர் குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அருமாத்துபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் சிவசெல்வம் கலந்து கொண்டு மழலையர் பிரிவில் 13 மாணவர்கள், இளம் சிறுவர் பிரிவில் 13 மாணவர்கள், இளநிலை பிரிவில் 2 மாணவர்கள், முதுநிலை பிரிவில் 1 மாணவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார்.
ஆயுள் காப்பீட்டு நெறியுரையாளர் முனைவர் தேவ ஏழுமலை, இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் அருள் ஜோதியன் இருவரும் வாழ்த்து பேசினர். நல்லாசிரியர் விருதாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார். இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் மண்டல அபிஷேக நாளை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் உற்சவர் மற்றும் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர் ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஸ்கரன், சரஸ்வதி மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி BNI சார்பில் நடைபெற்றது. வயதின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் வழங்கினார். Under 17 girls பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். கிறிஸ்டினாக்கு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். நம்ம பசங்களுக்கு அவங்களுக்கான பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் அந்த கேஷ் காரைக்காலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில் 10 ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையின் சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ கோதண்டராமர் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் அருள் பாலித்தார். முன்னதாக திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு சகசரராம அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் 3 நாட்கள் நடைபெறும் உலக சுற்றுலா தின விழா 2024ஐ முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம், மீன்வளத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டிகள் அரசலாற்றில் நடைபெற்றன. காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மீனவ கிராமத்திற்கும் ஒரு படகு வீதம் மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கட்டுமர படகுகளில் வந்து போட்டிகளில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மீன்வளத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் 3 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேரில் 2 துடுப்பு, 1 தண்டிகை மற்றும் அனுமதிக்கப்பட்டனர். இப்போட்டி
மதகடி புதுப்பாளையத்தில் இருந்து 800 மீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மீன்வளத்துறை அதிகாரிகள், மீனவ பஞ்சாயத்தார்கள், மீனவ கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமம் முதல் பரிசும், காசாக்குடிமேடு மீனவ கிராமம் 2ஆம் பரிசும், கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமம் 3ஆம் பரிசையும் பெற்றது. Come on.